தஞ்சை நகரத்தின் இரவு அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஓர் ஒலி கலந்தது. பழமையின் நிழல் போல ஒரு மெல்லிய ஓசை ராஜராஜ சோழனின் மனதைத் தொட்டது. அரண்மனையின் இருட்டில் ஒரு முதிய பாண்டாரம் மெதுவாக நடந்து வந்தாள். அவளின் கண்ணில் வியமும் குரலில் எச்சரிக்கையும். மன்னா, மறைந்த ரகசியம் விழிக்கப் போகிறது. அது உங்களை சோதிக்கும். ராஜா கண்களை மூடி அவள் சொற்களை உணர்ந்தார். அவரின் உள்ளத்தில் ஓர் நெருப்பு எரியத் தொடங்கியது. அடுத்த நாள் அரண்மனையின் ஓர கற்சுவரில் மங்கலாக ஒளிரும் தமிழ்ச் சின்னங்கள். வெயில் பட்டாலே மட்டுமே தெரியும் அந்த எழுத்துகள். காலத்தால் மறைக்கப்பட்ட ஓர் அறிவின் அழைப்பு. அந்த எழுத்துக்களைப் புரிய நூலகக் காவலன் யாழினி அழைக்கப்பட்டாள். பனை ஓலைகள், பழைய குறியீடுகள். அவளின் விழிகளில் அவை உயிரெடுத்தன. அவள் மெதுவாக சொன்னாள், மன்னா, இது மறைந்த நூலகத்திற்கான சின்னம். அந்த இரவே ராஜா தனது வீரர்களுடன் தோட்டத்தின் அடியில் மறைந்திருந்த நிலத்தடி வாயிலை திறந்தார். மூட்டம் நிறைந்த குளிர்காற்று அவர்களை வரவேற்றது. அங்கு ஒளிரும் நீலச் சின்னங்கள். மர்மம், மந்திரம், வரலாறு, ஆல் இன் ஒன். பெரும் கல்கதவு திறந்ததும் காலம் தூசியின் மூடிய நூலகம் அவர்களை எதிர்கொண்டது. ஆனால் ஒரு சிறிய பனை ஓலை மட்டும் ஒளிர்ந்தது. அமுத தீபம், சோழர்களின் மறைந்த ஞானம். அந்த ஓலையில் காட்டை நோக்கி சென்ற ஒரு இரகசிய கோட்டையின் வரைபடம். ராஜா உடனே பயணம் தொடங்கினார். காடு, அதன் நிழல்களில் மறைந்த கண்கள். தென்னிந்திய இயற்கையின் பெருமை. யானைகள், வீரர்கள், மன்னன், அனைவரும் ஒரு இலக்கை நோக்கி. காட்டினுள்ளே இருந்தது 2 பாறை காவலர்கள். அவற்றின் கண்கள் நீல ஒளியில் உயிர்த்தெழ. வீரர்கள் அஞ்சினாலும் ராஜா ஒரு அடி கூட பின்வங்கவில்லை. கோட்டைக்குள் 3 சோதனைகள். ஞானம், தைரியம், கருணை. புதிர்களை ராஜா அமைதியாக தீர்த்தார். இருளை அவர் தைரியமாக கடந்தார். காயமடைந்த புலியை அவர் கருணையுடன் காப்பாற்றினார். அனைத்து சோதனைகளையும் வென்று அவர் நித்திய தீபம் இருக்கும் ஆலயத்திற்குள் சென்றார். ராஜாவின் தொழுதலுடன் தீப ஒளி வீசி பிரகாசித்தது. அது சோழர்களின் அறிவின் மறுபிறப்பு. விடியல் நேரத்தில் ராஜா தஞ்சைக்கு திரும்பிய போது அவரின் கண்களில் மாற்றம் இருந்தது. அவர் இனி ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல, ஒரு விழித்துணர்வு, ஒரு ஒளி, ஒரு வழிகாட்டி. ராஜராஜ சோழன் வரலாற்றை எழுதவில்லை, வரலாற்றை உயிரோடு கொண்டு வந்தவர்.